தட்சிணாமூர்த்திக்கும் குரு பெயர்ச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பல கோயில்கள் அப்படி பண்ணிட்டாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமான், ஸ்ரீகண்ட ருத்ரர்னு பேர். குரு பெயர்ச்சி யாருக்குன்னு கேட்டால் நவகிரகத்தில் வடக்கு பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் குரு பெயர்ச்சியை ஒழிய குரு பெயர்ச்சி அன்னைக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டல் கடை சுண்டல் மாலை போடுறது, மஞ்சளில் வஸ்திரம் சாத்தினா எந்த பாவமும் போகாது. அவர் சிவபெருமான், அதாவது தெற்கு நோக்கிய கடவுள், தென்முக கடவுள். அவரை பார்த்தீங்கன்னா கீழே 4 முனிவர்கள் இருப்பார்கள். சனகாதி முனிவர்கள்னு 4 பேர் இருப்பாங்க, தாடி வச்சுக்கிட்டு வயசானவங்களும் இருப்பாங்க. சிவபெருமான் இளமையாக இருப்பார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா இப்படி ஒரு முத்திரை வச்சுருப்பார், பார்த்துருப்பீங்கன்னா. இதுக்கு பேர் சின்ன முத்திரைன்னு பேர். அவங்க நிறையா படித்தாங்க அந்த 4 பேரும். படித்து மனம் அடங்கலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அமைதியாக பாடம் சொன்னார் எல்லாம் வல்ல சிவபெருமான். இப்படி இந்த 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 விரலும் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு பாசமாக இருக்குது. இந்த 3ஓட சேர்த்து இந்த உயிர் இருக்குது, நம்ம இருக்கோம், பசுவாக இருக்கக்கூடிய நாம் இந்த பாசத்தோடு நீங்கள் சேர்ந்துருக்கிறோம். இந்த பாசத்தை விட்டுட்டு, அதாவது ஆசை, பொறாமை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மா ஆண்டவனை சேர்வது தான் சின்முத்திரை. இதுதான் சைவ சித்தாந்தம்.